ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நேற்று டியூஸ்டே ஈவினிங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நேற்று என்னோடய டே இப்படி தான் போச்சு. வெளியில் நிறைய பூவெல்லாம் கொட்டி கிடந்துச்சு. சரின்னு சொல்லி அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நான் வரும்போது ஒரு 5:30 இருக்கும். வெளியாகும்போது ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் எக் மசாலா, பெரிய டாஸ்க்கு இந்த நான் செய்யணும்னு நான் முடிவு எடுத்தது தான். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.25 கிலோ மாவு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நல்லா அழுத்தி கொடுத்து பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு, சரி பன்னீருக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம், அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டேன். அதுக்கடையில் மறுபடியும் இன்னொரு தடவை மாவு எடுத்து நல்லா பெரட்டிட்டு உரமாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் முட்டை மசாலாவையும் செஞ்சு இறக்கி வச்சுட்டு அந்த பன்னீரையும் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான்லேயே இறங்குனேன். ஏன்னா அது எப்படி என்னென்னு நம்ம கரெக்டாக தெரியாதுல. ஸோ அதனால் இது டிஷ் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். அந்த நான் செய்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு, நான் ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போது இந்த மைதா மாவு. என்னை நேற்று ஒரு வழி பண்ணிருச்சு. ஒரு 3 நாள் கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ப்ராப்பராக அது தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு தந்தூரி மாதிரி எடுக்கவே வரல. ஒரு 3-4 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓகே ப்ரொசீஜர் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன். ஆனால் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நான் ஒருத்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே பாய்.